வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவையொட்டி பகல் 10 விழா விமரிசையாக நடந்தது. கடைசி நாளான இன்று அசுரர்களிடமிருந்து தேவர்களை காக்க நம்பெருமாள் மோகினியாக உருவெடுத்ததை உணர்த்தும் வகையில் மோகினி அலங்காரத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார். ரத்தின கிளி, தலையில் நாகாபரணம், பவள மாலை, அடுக்கு பதக்கம், ஏலைக்காய் ஜடை தரித்து காட்சியளித்தார். மூலஸ்தானத்தில் இருந்து சிம்மகதியில் வெள்ளி பல்லக்கில் புறப்பட்டு பிரகாரங்களில் உலா வந்தார். அரையர்கள் சேவை எனப்படும் பாசுரங்களை கேட்டருளி அர்ஜுன மண்டபத்தில் ஆழ்வார்களுடன் எழுந்தருளினார். நாளை காலை 4 மணிக்கு விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நடக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய நகராட்சிகளில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்க்கின்றனர். இவர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்காமல் நகராட்சி நிர்வாகம் இழுத்தடித்து வருகிறது. மாதந்தோறும் சம்பளம் மற்றும் நிலுவை சம்பளத்தை உடனே வழங்க கோரி அதிமுக சார்பில் புதுச்சேரி நகராட்சியை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சி கமிஷனரை கண்டித்து கோஷம் எழுப்பினர். நாங்களும் ஒரு மாதம் சம்பளத்தை வாங்க மாட்டேன்னு சொல்றீங்களா? உங்களால் சொல்ல முடியுமா? இங்கே இருக்கின்ற அதிகாரிகள், இங்கே இருக்கின்ற கமிஷனர், இங்கே இருக்கின்ற இயக்குனர், செக்ரட்டரி மற்றும் அரசு ஊழியர்கள் உள்ளாட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் போடலன்னா இந்த துறையில் நாங்கள் பணிபுரிகிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன்டா சம்பளம் போகிறீங்க கேட்கலாம் இல்லையா? நீ கேட்கறது இல்லை. அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்ன? நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் நடத்தலை, அதனால் எங்களை உள்ளாட்சி என்கின்ற ஒரு அமைப்பு இல்லாமல் எங்களையும் அரசு ஊழியராக ஆக்குங்கன்றாங்க. நீங்கள் அரசு ஊழியர் ஆக்கிட்டால் அவங்களுக்கு சம்பளம் வரப்போகுது. ஒன்று தேர்தல் நடத்தணும், தேர்தல் நடத்தினா முறையான வரி வசூல் பண்ணுவாங்க அவங்க. அதுக்கும் இல்லை. சொத்து வரி, வீட்டு வரி, எந்த வரியுமே அவங்களால வசூலிக்க முடியல. நேரு ஸ்ட்ரீட்டில் 40 லட்ச ரூபாய்க்கு பகுதியில் கடை விற்றுட்டு போகிறான். நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை 40 லட்ச ரூபாய்க்கு விற்கிறான். ஆனால் முனிசிபாலிட்டி நிர்வாகம் 2000 ரூபாய்க்கு மேலே வரி வாங்க முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் காரணம். குறுக்கு வழியில் கையூட்டி பெற்றுக்கொண்டு இந்த புதுச்சேரிக்கு புதுச்சேரி நகராட்சிக்கு வர வேண்டிய வருவாயை கூட தடுத்து நிறுத்துறீங்க. மெரினா பீச்சு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 காருக்கு மேலே வருது. சுற்றுலாத்தலங்கள் அங்கெல்லாம் வரி வசூல் பண்ணலாமல் வரவங்க யார்? வெளியூரை சேர்ந்தவங்க தானே. அங்கே இருக்கிற கம்பெனிக்கார பயனடைத்துக்கோசம் நீங்கள் விட்டு போகிறீங்க. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, எல்லாம் ப்ரைவேட் நடத்துகிறான். யாருமே தர்மத்துக்கு நடத்தலை. யாருமே காமராஜ் காலத்தில் இல்லை, புரட்சித் தலைவருடைய காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் நடத்துறீங்க. எல்கேஜிக்கு 1 லட்ச ரூபா சீட்டு வாங்குறீங்க, 10ஆவதுக்கு 1.5 லட்ச ரூபா கட்டணம் வாங்குறீங்க. இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க. ஆனால் இந்த பிரைவேட்டு நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்துக்கு சொத்து வரி கிடையாது, பில்டிங் வரி கிடையாது, செஸ் வரி கிடையாது. அப்புறம் எப்படி உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு வருமானம் வரும்? தருமபுரி காந்திநகர் பகுதியில் 85 வயது முதியவர் உடலில் காயங்களுடன் நடுங்கும் குளிரில் ரோட்டோரம் கிடந்தார். அப்பகுதி மக்கள் முதியவருக்கு தண்ணீர், உணவு வழங்கி பாதுகாத்தனர். விசாரிக்கையில் முதியவர் பெயர் பெருமாள், நூலஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர். 6 பிள்ளைகள் இருப்பது தெரியவந்தது. முதியவரின் 3 ஏக்கர் நிலம் மற்றும் நகைகளை பிள்ளைகள் அபகரித்தனர். அவரை பாதுகாக்க பிள்ளைகள் முன்வராததால் ஆட்டோவில் ஏற்றி காந்திநகர் பகுதியில் விட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து கலெக்டர் சாந்தி மற்றும் போலீஸ் எஸ்பி ஸ்டீபன் ஜேசுபாதம் ஆகியோர் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். கலெக்டர் உத்தரவுப்படி முதியவரை மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். உறவினர்களை வரவழைத்து முதியவரை அனுப்பி வைத்தனர். முதியவருக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், தவறினால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறவினர்கள் எச்சரிக்கப்பட்டனர். தேனியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கொலை வழக்கில் கைதாகி ஆயுள் தண்டனை பெற்றார். மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நன்னடத்தை நடவடிக்கை அடிப்படையில் சில மாதங்களாக சிறை வளாகத்தில் தோட்ட வேலைகளை கவனிக்க அனுமதிக்கப்பட்டார். நவம்பர் 29ஆம் தேதி தோட்ட வேலை முடிந்து கைதிகள் மீண்டும் சிறைக்கு சென்றனர். அப்போது ஜெயக்குமாரை காணவில்லை. அவர் தப்பி ஓடியதை சிறை காவலர்கள் உறுதி செய்தனர். போலீசில் புகார் செய்தனர். கரிமேடு போலீசார் ஜெயக்குமாரை தனிப்படை அமைத்து தேடினர். 3 வாரம் கழித்து நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் ஜெயக்குமார் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. இன்று காலை அவரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சில்வார்பட்டி பகுதியில் உள்ள வேட்டுவன் கண்மாய்க்கு தண்ணீர் செல்லும் பெரிய ஓடையில் பல ஆண்டுகளாக மணல் திருட்டு நடக்கிறது.
ஓடை 10 அடி ஆழத்திற்கு சென்றுவிட்டது. இப்போது கரைப்பகுதியில் உள்ள மண்ணை வெட்டி கடத்த தொடங்கியுள்ளனர். நேற்று இரவு ஓடையின் இருபுறம் உள்ள விவசாய நிலங்களில் கரையை உடைத்து 10 அடி ஆழத்திற்கு தோண்டி மண் எடுத்துள்ளனர். இதை தடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். சிலுவாட்டி கிராமம் வேட்டுவங்கம்மா போகிற இடத்துல என் தோட்டம் இருக்குது. என் தோட்டத்தில் வந்து அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஓட மண் அள்ளினாங்க. நடவடிக்கை யாரும் எடுக்கல, அள்ளிக்கிட்டே இருந்தாங்க 15 வருஷமா. இப்போ மண்ணு பத்தலைன்னு சொல்லி கரையிலேருந்து விவசாயம் இங்கிட்டு விவசாயம் இதை வந்து இவங்க யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கரையை உடச்சு நைட்டு வந்து தள்ளுறாங்க. 2 மணிக்கு வந்து தள்ளுறாங்க, 1 மணிக்கு வந்து தள்ளுறாங்க. நான் பால் பிச்சை போனேன், பால் பிச்சருக்கு நான் போகிற நான் அந்த டயத்தை பார்த்து வந்து தள்ளுறாங்க. என் காட்டில் முருங்கை போட்டுருந்து அதில் வண்டியை விட்டு ஏற்றி அதை பூரா பாதியாக்கி விட்டாங்க. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. சொல்கிற ஆள் பூரா அடிக்க வராங்க. நாங்கள் ஒரு நாள் கூலியால் போட்டா சார் அங்கே இருக்க முடியும். நாங்கள் நீங்கள் சொல்லுங்கய்யா, யாராச்சும் நடவடிக்கை எடுங்கய்யா. நைட்டு வந்து ஒரு ஆளாக வந்தாலும் அடிச்சு போடுறாங்கய்யா. 2 பேர் வந்தால் தான் அவங்க செய்ய முடியும். அவங்க 10 பேர் 15 பேர் வராங்கய்யா. நாங்கள் என்ன செய்யறது? விவசாயத்தை மண்ணை வைக்க வச்சுருக்காயா கவர்மெண்ட்டு? மண்ணு தான் முக்கியம். அந்த மண்ணை வித்து போட்டு நாங்கள் எங்கேயா போகிறது? நைட்டு வந்து தள்ளுறாங்க சார். நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுங்கய்யா. இது 15 வருஷமாக நடந்துச்சு. இப்போ திரும்ப நடக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதிகளில் தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பயிர்களில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. பூச்சி மருந்து அடித்தாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இழப்பீடு வழங்கி பூச்சிகளை கட்டுப்படுத்த வேளாண் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். வைகை அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தொடர்ந்து விவசாயத்திற்காகவும் குடிநீருக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இப்போது மதுரை மாவட்ட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வினாடிக்கு 600 கன அடியும், பாசனத்திற்காக வினாடிக்கு 1130 கன அடியும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விருதுநகர் மாவட்ட குடிநீர் தேவைக்காக கிருதுமால் நதி வழியாக தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலை வினாடிக்கு 800 கன அடி நீர் கிருதுமால் நதியில் திறக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்கு இதே அளவு நீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை தெரிவித்தது. இப்போது வைகை அணை நீர்மட்டம் 69.59 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1961 கன அடி நீர் வருகிறது. மதுரை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 2021-22 ஆண்டு நடந்த பொதுத் தேர்வுகளில் மாணவர்களை 100% தேர்ச்சியடைய செய்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பாடப்பிரிவில் 100% தேர்ச்சியடைய செய்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா சௌராஷ்டிரா ஆண்கள் பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் மதுரை கிழக்கு, மேற்கு, அலங்காநல்லூர், வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆசிரியர்களுக்கு நற்சான்று மற்றும் விருதுகளை முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா வழங்கினார். மாணவர்கள் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பின்புலம் அவங்கள வெவ்வேறு பாதையில் இழுத்துட்டு போனாலும் ஆசிரியர் மட்டுமே கலங்கரை விளக்கமாக இருந்து அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டி அவங்கள நல்ல வழியில் கொண்டு போய் உயர்கல்வியில் சேர்க்கணும். சரிங்களா? போன வருஷம் நம்ம ஹையர் எஜுகேஷன் கொண்டு போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் சிறப்பான பங்களிப்பு இந்த வருஷமும் தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் படிக்கிற விஷயத்தை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும், நினைவில் நிறுத்தணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். படிக்கிற விஷயங்கள் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அந்த வகையில் உங்களுக்கான பொறுப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் சிறப்பாக உங்களுடைய வகுப்புகளிலே செயல்படுத்திகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை போன வருஷம் தேக்கம் இல்லாமல் 100% தேர்ச்சி கொடுத்துருக்கீங்க. ஸோ சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறவங்கள சுடர்விளக்காயம் தூண்டுகோல் நன்றே அப்படின்றது மாதிரி இன்னும் நாங்கள் எங்களாலான ஒரு சின்ன முயற்சியை கொடுத்து இந்த வருஷம் இன்னும் வந்து நீங்கள் சிறப்பான வகையில் தேர்ச்சி கொடுக்கணும். அதே மாதிரி டாப் மார்க் அப்படின்றது சென்டம் வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆவரேஜ் மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புதுக்கோட்டை கலெக்டர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கலெக்டர் மெர்சி ரம்யா சென்னையில் நடக்கும் வேறு கூட்டத்திற்கு சென்று விட்டார். அவருக்கு பதில் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி தலைமையில் கூட்டம் துவங்கியது. கலெக்டர் முன்னிலையில் தெரிவிக்கப்படும் புகார்கள், கோரிக்கைகளுக்கே அதிகாரிகள் முறையாக செவிசாய்க்க மாட்டார்கள். அவர் இல்லாமல் நடக்கும் கூட்டம் முற்றிலும் பயனற்றதாக இருக்கும் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கலெக்டர் பங்கேற்கும் இன்னொரு நாளில் கூட்டத்தை மாற்றி வைக்கும்படி வலியுறுத்தி கூட்டத்தை புறக்கணிப்பு செய்தனர். இருப்பினும் 10 விவசாயிகள் மட்டும் கூட்ட அரங்கை விட்டு வெளியே வரவில்லை. அவர்களை வைத்து கூட்டம் தொடர்ந்தது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் அப்பராசபுரம் புத்தூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இங்கு 20 சிறுவர் சிறுமியர் படிக்கின்றனர். இன்று காலை உணவு வழங்காததால் பசியோடு வந்த மாணவர்கள் ஏமாற்றமடைந்தனர். இப்போ மணி என்ன ஆகுது? 11:10க்கு காலை உணவு நான் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஏன்னா பசங்க சாப்பிடாத வந்துட்டாங்கல்ல, அவங்க எத்தனை மணி வரைக்கும் பட்டினியாக கிடப்பாங்க?
இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை அறிந்த திமுக ஊராட்சி துணைத் தலைவரின் கணவர் செந்தில்வேல் ஹோட்டலில் இட்லி வாங்கி கொடுத்து பசியாற்றினார். இதுகுறித்து தொடக்க கல்வி அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இருந்து பொன்னேரி பஞ்சட்டி சாலை வழியாக மணலி எண்ணூர் மற்றும் சென்னை துறைமுகம் செல்லும் கனரக வாகனங்களுக்கு தனி வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டது. இதை ஆவடி போலீஸ் கமிஷனர் சங்கர் துவக்கி வைத்தார். இந்த தனிப்பட்ட லைன் மூலமாக வழி மூலமாக கனரக வாகனங்கள் செல்லும். இது இந்த பகுதியுடைய மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. இதை இன்றைக்கு நிறைவேற்றிக்கிறோம். இது மூலமாக போக்குவரத்து பொதுமக்களுக்கு போகக்கூடிய சாலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். போக்குவரத்து அவங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குறிப்பாக ஸ்கூல் நேரங்கள் எல்லாம் இங்கே பிரச்சனை இருந்தது. இது இந்த வழிமுறை மூலமாக அவங்களுக்கு அதில் ஒரு லீஃப் கிடைக்கும். அவங்க ஒரு பலன் அடைவாங்க. இதே மாதிரி இந்த பகுதியில் இன்னமும் பல போக்குவரத்து சீர்திருத்தங்கள் காவல்துறை எடுத்துக்கொண்டு இன்னும் செய்யும் என்று இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமண்ணா மற்றும் பெருங்கரை பகுதிகளில் முகாமிட்டுள்ள சிறுத்தை வளர்ப்பு கால்நடைகளை தாக்கி வந்தது. நேற்று காலை 3 பெண்களை தாக்கியதில் காயமடைந்தனர். சிறுத்தையின் நடமாட்டம் இன்று காலை தென்பட்டது. இதையடுத்து வனக்குழுவினர் அப்பகுதியில் முகாமிட்டு சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி செல்லும் மாணவர்களை காலை மாலையில் வனச்சரகர் ஐயனார் தலைமையில் வனத்துறை வாகனத்தில் பாதுகாப்புடன் அழைத்து செல்கின்றனர். மாணவர்கள் சிறுத்தை அச்சமின்றி பள்ளிக்கு செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் முகாமிட்டுள்ள சிறுத்தை வளர்ப்பு கால்நடைகளை தாக்கி வருகிறது. தற்போது மனிதர்களையும் தாக்க துவங்கியுள்ளது. சிறுத்தையை பிடிக்க கூடலூர் வனக்கூட்டத்தைச் சேர்ந்த 50 வனப்பணியாளர்கள், முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கால்தட ஆய்வாளர்கள் 2 மற்றும் கோவையிலிருந்து வன உயர் அடுக்குப்படை வீரர்கள் என மொத்தம் 70க்கும் மேற்பட்ட வனக்குழுவினர் வனம் மற்றும் தேயிலை தோட்டங்களில் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்கு காட்டி வரும் சிறுத்தையை பிடிக்க கூடலூர் வன அலுவலர் கொம்மு ஓம்காரம் மேற்பார்வையில் வனச்சரகர் ஐயனார் தலைமையிலான குழுவினர் 24 மணி நேர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். பகல் நேரங்களில் தனியாக நடந்து செல்வதை தவிர்க்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தினர்.